கொன்றின் வாழ்ந்து வீழ் அறிவான சிந்திய கண்ணின் நீரர் ஏங்குவார் நம்மை தேற்றி அந்தமே குணத்தீர் ஆவி அணுகி யாவிர் அணுகினீர் என்ற ஆணைய உயிந்தனம் என்றான் ஐய உயிந்தனம் உயிந்தோம் என்ற வீடனன் உரையை கேட்டான். வந்து அயல் நின்று குன்றின் வாழ்ந்து வீழ் அருவிமான சிந்திய கண்ணின் நீரார் ஏங்குவார் தம்மை தேற்றி அந்தமில் குணத்தில் யாவிர் அணுகினீர் என்றான். ஐய உய்ந்தனம் உய்ந்தோ என்ற வீடனன் உரையை கேட்டான். வந்து பக்கத்தில் நின்று வந்த அயல் நின்று குன்றில் வாழ்ந்து வீழ் அருவிமான மலையிலிருந்து அருவி வீழ்வது போல சிந்திய கண்ணின் நீரா கண்ணீர் சிந்தி ஏங்குவார் தம்மை தேற்றி இப்படி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற அவர்களை தேற்றி அவனே வந்து தேர்த்த வேண்டிய நிலைமையில இருக்கான். அவன் வந்து இப்படி கண்ணீர் விடுபவர்களை பார்த்து தேற்றி அந்தமில் குணத்தில் யார் அணுகினீர் யாரும் கூட தெரியல. அவன் இருந்தாலும் கேட்கிறான், அந்தமில் நல்ல குணங்கள் கொண்டவர்களே நீங்கள் யார் வந்தீர்கள் என்றான். இப்படி அவன் சொன்ன உடனேயே விபீஷணன் சொல்றான், ஐய உய்ந்தனம் உய்ந்தோ, ஆஹா நாம் பிழைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபீஷணன் உரையை கேட்டான். விபீஷணன் குரல் கேட்டது. விபீஷணன் புரிஞ்சுடுது. அப்புறம் மற்றையல் நின்றான் யாவன் என்னவானதியும் வாழி கொற்றவ அனுமன் நின்றேன் எழுதனன் என்று கூற இச்சிலம் ஐய எல்லோம் எழுந்தோம் என்ன உற்றவே உறவையாலே ஓங்கினான் உற்றமுற்றான். மற்ற அயல் நின்றான் யாவன் என்ன மாருதியும் வாழி கொற்றவ அனுமன் நின்றேன் தொழுதனன் என்று கூற இற்றனம் ஐய எல்லாம் எழுந்தனம் எழுந்தேன் என்ன உற்ற பேர் உவகையாலே ஓங்கினான் ஊற்றம் மிக்கான். விஷுவல் அப்படியே பார்க்கணும். இப்படி கண்ணை இடுக்கி பார்க்கும்போது விபீஷணன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. முதல்ல குரல் வீடனன் உரையை கேட்டான். தெரிஞ்சு போச்சு. அரக்க குரல்ல யார் பக்கத்துல இருக்கா யாரு அப்படின்னு கேட்கறான். உடனே அவன் மாருதி பக்கத்துல அண்ணா நான் தான் ஹனுமான் வாழி கொற்றவ அனுமன் நின்றேன் தொழுதன் நமஸ்காரம் அண்ணா என்று கூற இற்றனம் ஐய இற்றனம்னா விடுபட்டோம், நாம் எல்லாம் துன்பத்திலிருந்து நாம் பிழைத்து விட்டோம். எல்லோரும் எழுந்தனம் எழுந்தே, ஆஹா நாம் எழுந்து விட்டோம் எழுந்தேன் உற்ற பேர் உவகையாலே பேர் உவகையுடன் இருந்து ஓங்கினான் ஊற்றம் ஊற்றம்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் ஊறுகின்ற ஊற்றம். அதாவது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வலிமை மனவலி. விரிஞ்சன் படையென்றாலும் வேதத்தின் நுட்பம் கூறும் அறிந்தவன் தன்னை ஒன்றும் மாற்றலது என்னும் ஆற்றல் ஒன்றும் ஆற்றில் ஒன்றும் மாற்றலதுன்னு இருக்கீங்க. மாற்றலது ஒரு மாற்றலது ஒரு பாடமா தன்னை ஒன்றும் ஆற்றலது என்னும் ஆற்றல் ஒன்றும் ஆற்றலது ஒன்றும் ஆற்றலது தான் ஆற்றலது அப்படின்றா அது தெளிவா இருக்கும். ஆற்று அலது அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். விரிஞ்சன் படையென்றாலும் வேதத்தின் நுட்பம் கூறும் அறிந்தவன் தன்னை ஒன்றும் ஆற்றலது என்னும் ஆற்றல் தெரிந்தனன் முன்னே அண்ணான் செய்ததென் பெருத்தி என்றான். பெருந்தகை துன்ப வெள்ள துயிலுளான் பெருமை என்றான். விரிஞ்சன் படை என்றாலும் வேதத்தின் வேதம் என்ன அறிந்தவன் தன்னை ஒன்று மாற்றுகிறது. அது பிரமாத்திரமாகவே இருந்தாலும் வந்து விழுந்ததுக்கு என்ன ஆத்திரம் இவங்க அனுமானிக்கதான் முடியும். என்ன தெரியல அப்படியே பிரமாத்திரமாகவே இருந்தா கூட வேதத்துக்கு வேதமாக விளங்கக்கூடிய அறிந்தவன், பகையை கடப்பவன், பகையை வெல்பவன் அறிந்தவன், அறிந்தவன். ஒன்றும் ஆற்றல் அவனை ஒன்றும் பண்ணாது. அவனை பிரமாத்திரமாக இருந்தா கூட எதுவுமே செய்யாது என்னும் ஆற்றல் தெரிந்தன. அது எனக்கு தெரியும். அது மாற்றுறதுன்னு கரெக்ட் தான். ஒன்றும் மாற்றுறது அப்படின்னாக்க அவனை ஒன்றும் சேஞ்ச் பண்ணாதுன்னு அர்த்தம். ஒன்றும் செய்யாதுங்கிறதுக்கும் சேஞ்ச் பண்ணாதுங்கிறதுக்கும் ஷேட் ஆட்சியில தான் கரெக்டா ஆட்சியில தான் கரெக்ட்
இல்ல அது மாற்றலதுங்கிறது பாடமே இல்லை. நீங்க பொருள்ல பாருங்க. இவர் வழக்கமா வந்து யுத்த காண்டத்துக்கு அப்படி கொடுக்கல. மற்ற காண்டத்துக்கு எல்லாம் சொல் பிரிச்சு கீழே கொடுத்துருப்பாரு. இல்ல அவர் கொடுத்துருக்காரு, பெருசாகிறதுனால விட்டுட்டாங்க. ஆனா அதுல ராமனை ஒன்றும் செய்கிறது அப்படின்னு தான் பொருள்ல கொடுத்துருக்காரு. அதனால ஆற்றல் தான் இதுலயும் பாடம். முன்னே அண்ணான் செய்தது ராமன் என்ன செய்தான் தெரிவித்து சொல்வாயா என்று சொல்லுவோம். பெருந்தகை வெள்ளத்துயில் உலான் பெருமை என்றான். ராமன் துன்பத்தினால துன்ப வெள்ளத்துக்கு ஆட்பட்டு துயிந்து கொண்டிருக்கிறான், மயங்கி செறிந்திருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு பதில் சொன்னான். அன்னவன் தன்னை கண்டால் ஆற்றுக்கும் வாக்கை வேறே இன்னுயிர் ஒன்றே மூலத்து இருவரும் ஒருவரேயா இன்னது கிடப்ப தாழா இங்கினி இமைப்பின் முன்னர் கொன்னியல் வைரத்தோளாய் மருந்து போய் கொணர்ந்தி என்றான். அன்னவன் தன்னை கண்டால் ஆற்றணும். லக்ஷ்மணன் அப்படி கிடக்கிறத பார்த்தா ராமனால தாங்கி கொண்டு இருக்க முடியுமோ? வாக்கை வேற இன்னுயிர் ஒன்றே. அவங்களுக்கு உடல் தான் வேற வேற, ரெண்டு பேருக்கும் உயிர் ஒன்று. மூலத்து இருவரும் ஒருவரேயா. இவரோட மூலமூர்த்தி ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். இன்னது கிடப்ப தாழாது. இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது தாழாது, தாழ்காது, தாமதிக்காமல் இங்கு இனி இமைப்பின் முன்னம் சன போதில போய் கொன்னியல் வைரத்தோடா நல்ல அடர்த்தியான பொருந்திய வைரம் போன்ற தோள்களை உடையவன் போய் மருந்தை கொண்டு வா. மருந்து போய் கொண்டது, மருந்து மலையை கொண்டு வர சொல்ல, மருந்து போய் கொண்டது என்ற போய் மருந்து கொண்டு வாய் என்று சொன்னான். கொன்னியல் வந்து ஒரு அச்சம் தோன்ற காரணமாக இருக்கிற வைரம் போன்ற தோல் அப்படின்னு போட்டிருக்காரு. வலிமைன்னு ஒரு பொருள் சொன்னாங்க. அச்சம் கொல் அப்படிங்கிறதுக்கு எப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 வெள்ளத்தோடும் ராமனும் இளைய கோபம் முழுவதும் இவ்வுலகம் மூன்றும் நல்லற மூர்த்திதானும் வழுவலின் மறையும் முன்னால் வாழ்ந்தன ஆகும் மைந்த பொழுது இறை தாழாது என் சொல் நெறிதர கடிது போதி. 70 வெள்ளத்தோடும் ராமனும் இளைய கோபம் முழுதும் உலகம் மூன்றும் நல்லற மூர்த்திதானும் வழியிலா மறையும் முன்னால் வாழ்ந்தன ஆகும் மைந்த பொழுது இறை தாழாது என் சொல் நெறிதர கடிது போதி. நீ இப்போது செய்ய போகிற காரியத்தால 70 வெள்ளம் சைன்யமும் ராமனும் லக்ஷ்மணனும் அவர்கள் எழுந்து கொள்கின்ற காரணத்தினால 3 உலகங்களும் தர்ம தேவதையும் எல்லாம் வழியிலா மறையும் குற்றம் ஏதும் இல்லாத வேதமும் முன்னால் வாழ்ந்தான். இவர்களை வாழ்விப்பாயனால் அவர் இத்தனை எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட், பை ப்ராடக்ட் இதெல்லாம் முன்னால் வாழ்ந்தனாகும் மைந்த பொழுது இறை தாழ. இனிமே டோன்ட் ஈவன் a microsecond, fraction of a second. பொழுது இறை தாழாது. என் சொல் நெறித, என் வார்த்தை வழிகாட்ட வேகமாக செல் என்று ஜாம்பவான் அனுமனுக்கு சொன்னார். அடுத்த 4 பாட்டு வந்து அடுத்த 3 பாட்டு வந்து ரூட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பின்புலது இக்கடல் என்ன பெயர்ந்ததன் பின் யோசனைகள் பேச நின்ற 9000 கடந்தால் இமயம் எனும் குலவரையை உறுதியுற்றால் தன் பெருமையோர் 2000 உள யோசனை அது பின் தவிர போனால் முன்புல யோசனை எல்லாம் முற்றினை பொன் கூடம் சென்று உறுதி மொயம்ப. இதை வச்சுதான் வந்து இந்த இலங்கை இப்போதைய இலங்கையா அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்லாம் இதை வச்சுதான் செய்யறாங்க. இங்க இருந்து இவ்வளவு தூரம் போ அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவு தூரம் போ அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு பேக் கால்குலேஷன் போட்டு இலங்கை எங்க இருக்கோ கூடும்னு ஆராய்ச்சி பேசுறதெல்லாம் வால்மீகத்துல கிடையாது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுது. பின்னாடி சூரியன் உதிக்கிற திசையெல்லாம் சூரியன் அதெல்லாம் இருக்கு. பின்பு உள்ளது இக்கடல் என பெயர்ந்தது. இந்த கடல் தாண்டி ரீசன் மீன்ல யோசனைகள் பேச நின்ற 9000 கடந்தான். நீ இந்த கன்னியாகுமரியினுடைய அந்த எட்டிக்கு போனேன்னா அங்கேருந்து 9000 யோசனை போனா இமயம் என்னும் பலவரை உறுதி. அந்த இமயம் அப்படிங்கிறதாலே இமயமலை போய் அடைவாய் அடைந்தால் தன் பெருமை ஓர் 2000 உள்ளது யோசனை. அது எவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய சுற்றளவு என்றால் அதனுடைய பரப்பு என்றால் 2000 யோசனை.
பிந்தவே போனான். முன்புடைய யோசனையெல்லாம் முற்றேன், அதை தாண்டி போறேன். இதுக்கு முன்னால இது வரைக்கும் தாண்டி வந்திய அத்தனை 9000 பிளஸ் 9000 பிளஸ் 2000 11,000 தாண்டி போனேன். ஒரு கூடம் சென்று விடுது, ஹேமகூடத்தை சென்று அடைவார். இல்ல அந்த டீடைல் நாம பாட்டு பார்க்கணும். அதனால அது புராண காலத்தில் உள்ள மலைகள், ஹேமகூடம், மேரு. அதனுடைய பேரு வேற இருக்கும், அப்போ இப்ப இருக்கிறது வேற பேரா இருக்கும். சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு, கைலாசத்தை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு கைலாசத்துக்கு போறதுக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்டாங்க. சைனால வந்து அது என்ன மலை அங்க வேற என்னமோ. இதுல வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, நீங்க வந்து இந்த சேல்ஸ் டார்கெட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு டார்கெட்டை கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா then it becomes the base. அந்த மாதிரி பாட்டோட முதல் வருவேன், பின்புலதை கடல் ஒரு காரணத்தை தாண்டிட்டாரு ஒரு வரியில, அந்த கடலை தாண்டி போ, அதுக்கப்புறம் வழி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது that becomes the bar. அதுக்கு மேல அத போன இமேஜுக்கு போனா இவ்வளவு தூரம் வந்தியே, அவ்வளவு தூரம் அப்படி தாண்டி போ. இம்மலைக்கு 9,000 உளதால் யோசனையின் இடதம் என்னும் செம்மலை இம்மலைக்கு 9,000 உளதால் இல்ல கரெக்டா தான் இருக்கு. இம்மலைக்கு 9,000 உளதால் யோசனையின் நிடதம் என்னும் செம்மலைக்கும் உளவாய அத்தனை யோசனை கடந்தால் சென்று காண்டி எம்மலைக்கும் பெரிதாய வடமலையை கமா அம்மலையின் அகலம் எண்ணி மொய்மலைந்த திந்தோளாய அங்க தப்பா இருக்கு, திந்தோளாப்னு இருக்கு. 32,000 யோசனையின் முற்றி. இம்மலைக்கும் ஒரு பாடம் நீங்க படிச்சீங்க, அம்மலைக்கும் ஒரு பாடம். 9,000 உலகால் யோசனையில் நிடதம். அந்த மலையிலிருந்து 9,000 யோசனை தாண்டி போனா நிஷால் அப்படிங்கிற அந்த நிடதம் அப்படிங்கிற மலை வரும். என் செம்மலை உளவாய அத்தனை யோசனை கலந்தா மறுபடியும் 9,000 யோசனை தாண்டி போனேன்னா சென்று தாண்டி போன மேருமலை. எம்மலைக்கும் பெரிதாய வடமலை மேருமலை அங்க இருக்கு. அம்மலையின் அகலம் எண்ணின் அது எவ்வளவு பெருமை நின்று மொய் மறைந்த திந்தோளாய் போரில் மறைந்த தோளை உடையவனே 32,000 யோசனை 32,000 யோசனை அது அதனுடைய பரப்பு. மேருமலை ஹேமகூடம் இதுக்கு போக கடல் தாண்டி ஹேமகூடம் போக, ஹேமகூடத்துக்கு அப்புறம் நிடதம் போக, நிடத்துக்கு அப்புறம் மேருமலையை தாண்டி அப்புறம் மேருவினை கடந்தா அது 9,000 யோசனையை விட்டால் நேர் அணுகும் நீலகிரிதான் 2,000 யோசனையை நிற்கும் மாருதி. மற்ற அதற்கு யோசனை 4,000 மருந்து வைக்கும் கார்வரையை காணுதை. மற்ற அதுகான இத்துயர்க்கு கரையும் காண்டி. மேருவனை கடந்து அப்பால் 9,000 யோசனையை விட்டால் நீங்க சொல்லணும். அப்படியா? சரியா, நீங்க தான் அப்படியா? மேருவினை கடந்து அப்பால் 9,000 யோசனையை விட்டால் நேரணுகும் நீலகிரிதான் 2,000 யோசனையில் நிற்கும். இந்த மேருமலையை கடந்து போய், மேருமலை தான் புராணங்களின்படி பூமியுடைய சென்டர். பூமியினுடைய சென்டரை தாண்டி போறார் அந்த பக்கம். மேருமலையை கடந்து அப்பால் 9,000 யோசனை கடந்தார். அப்புறம் ஒரு 9,000 யோசனை போனா யோசனையை விட்டா கடந்தார். நேர் அணுகு நீலகிரி தான் 2,000 யோசனையில் நிற்கும். 2,000 யோசனை தூரத்துல நீலகிரி. நம்ம இங்க ஊட்டியில இருக்கு. ஓகே, 9,000 யோசனை கடந்தா நீலகிரி என்பது மறுபடியும் 2,000 சொல்றாரு. 9 + 2 அப்படி கணக்கா? எந்தை மோனுக்கு ஏற்ப அந்த 1000 போட்டு மாருதி. மற்ற அதற்கு யோசனை 4,000 மருந்து வைகும் கார்வரையை காணுது. அதற்கு அப்புறம் ஒரு 4,000 யோசனை அப்படி இருக்கு. நிறைய இந்த உள்ள ஓஷதி மலையின் பேர் மருந்து வைகும் கார்வரையை காணுதி.
மருந்து வைகும் மருந்துகள் தங்கி இருக்கின்ற கரிய மலையை பார்ப்பாய். நீ அது நீலகிரி அடுத்தது கரிய மலை. துயர்க்கு கரையும் காட்டி அதை நீ பார்த்த பிறகு இந்த துயரத்திற்கு கரையை கண்டுவிடலாம். இந்த தூரம் எவ்வளவு ஞாபகம் இருக்கா இருக்காது? இந்த கடலோட பரப்பு 100 யோசனை. அதாவது வால்மீகத்துல அப்ப புரியுது ஏன் அப்படியே சும்மா தாண்டி இருக்கு. வால்மீகத்துல வந்து மேருமலையை பத்தி வரதே இல்லை. ஆக்சுவலி அது ரொம்ப ரியலிஸ்டிக். இது இந்த அளவுக்கு இது கிடையாது, இந்த அளவுக்கு ஓவரா நம்பர் எல்லாம் கிடையாது. வெகு தூரம்னு தான் சொல்றேன், இவ்வளவு தூரம் சொல்றது இல்லை. நீ வானத்துல கடல்ல இருந்து வெகு தூரம் பறந்து போனா உனக்கு இமயமலையுடைய சிகரங்கள் தெரியும். இமயமலையுடைய சிகரங்களுக்கு மேல, அதாவது எவரெஸ்ட் மாதிரி ஒரு சிகரம், பொன்மயமான ரிஷபம்னு ஒரு சிகரத்தை சொல்றேன், ரிஷபகிரி. ஆமா, நிஷதம் இவர் வச்சிருக்காரு. உண்மையில வால்மீகி ராமாயணத்துக்கு ரிஷபம் தான். ரிஷபகிரியை நீ பார்ப்ப, அதுக்கு மேல கைலாச சிகரம் தெரியும் அப்படிங்கிறாரு. இதுலயே வந்து பின்னாடி கைலாசத்துல சிவபெருமான் பாட்டு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. கைலாசம் பிரம்மலோகம் இதெல்லாம் பார்க்கலாம். அது வந்து இவர் வழி சொல்லும் போதே சொல்றாரு, அந்த கைலாச, அதாவது ரிஷபகிரி கைலாசகிரி, அந்த ரெண்டு கிரிக்கும் நடுவுல ஒரு பாஸ் மாதிரி ஒரு இடம் வரும். அந்த இடத்துலதான் அந்த சஞ்சீவகரணி அப்படிங்கிற ஓஷதி மலை இருக்கு. அங்க மூலிகைகள் இருக்கு. ஏறு மலையெல்லாம் பத்தி சொல்றது இல்ல. நாட் டைரக்ஷன் தெளிவா இல்ல. பட் இந்த மூணு பாட்டோட இதுக்கு இந்தியா இருந்து ஒரு 9000, அதுக்கப்புறம் 2000 இமயம். இமயமே 2000 தாண்டாதான் இமயத்தை நீங்க கிராஸ் பண்ண முடியும். அப்புறம் 11000 கழிச்சு ஏமகுடம், அப்புறம் 9000 நிடதம், இன்னும் 9000 மேரு, அங்க 32000 கிராஸ் பண்ணணும். 32,000 மேரோட ஆகலாம். அப்புறம் 11,000 நீலகிரி, அங்க இருந்து 4,000 மருத்துவமலை, மொத்தம் ஒரு 87,100 யோஜனை வருது மொத்தம். போயிட்டு வரணும். போயிட்டு 4 ட்ரிப் இது. ஆமா, 87,000 தான், ரொம்ப கம்மியா இருக்கு. 87,000. ஏன்னா அந்த கடல் இருக்குல்ல, அதாவது மகேந்திரகிரியில இருந்து இலங்கை வரைக்கும் உள்ள 100 யோஜனை, சதயோஜன விஸ்தீர்ணம், புக்குவே லவராகணும். அது வால்மீகிலே வருது. ஸோ 87,000 100ஆல வகுத்தீங்கன்னா 870. 171. ஆமா. ஸோ இப்போ இந்தியா இலங்கைக்குள்ள கடல் எவ்வளவு கிலோமீட்டர்? ஒரு 50 கிலோமீட்டரா? 18 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர். 18 தனுஷ்கோடி வந்து 20 கிலோமீட்டர்னு போடுங்க. 20 கிலோமீட்டர். ஸோ 870 into 20 கிலோமீட்டர். அவ்வளோதான். எவ்வளோ? 9,000 வச்சு 14,000. 18,000. 18,000. 870 into 20. 9,000 வச்சுக்கோம். 9,000 into 20. 18,000 வருது. 18,000 கிலோமீட்டர். 18,000 கிலோமீட்டர். 18,000 கிலோமீட்டர் இருக்கு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி எவ்வளவு கிலோமீட்டர்? 2,000. இந்தியாவில இருந்து இங்கிலாந்து 6,000 கிலோமீட்டர், ஆஸ்திரேலியா 6,000 கிலோமீட்டர். எங்க கரெக்டா இருக்கு? ஆமா, இந்தியால இருந்து நீங்க வந்து ஏற்கனவே நார்த் போல் போற டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அதனால தான் அந்த டைம் ஜோன் ப்ராப்ளம். இல்ல இது ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் எல்லாத்துலயும் பின்பற்றக்கூடிய அந்த உயர்வு நகைர்ச்சியை தான் இதுலயும் பின்பற்றாரு. எத்தனை சைன்யங்களுடைய அளவை சொல்லுவார் இல்லையா? இல்ல சாதாரண தீயே கிடையாது, கம்பெனி ஊழி தீ தான் எல்லாமே. தசரதன் வந்து அதாவது எத்தனை இடத்துல 60,000 சொல்லியிருக்கான் கம்பன் அப்படிங்கிறது. தசரதனுடைய அரசாண்ட காலம் 60,000, அவனுடைய மனைவிகளுடைய எண்ணிக்கை 60,000, அவனுடைய அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 60,000, அந்த வில்ல எழுதி வந்தவங்க 60,000, சகரகுமாரர்கள் 60,000. எது எடுத்தால் 60,000 தான். அதனால இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெருசாக கால்குலேட் பண்ணுறது எடுக்க மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றும் உடல் வேறு வகைகளாக கீண்டாதும் பொருந்து வைக்கும் ஒரு மருந்தும் படைகலங்களுக்கு கிடப்பது ஒன்றும் இண்டையும் தம் உருவை அழுவது ஒரு மெய் மருந்தும் நீ வீர ஆண்டியை கொணர்தி என அதேதத்தோடும் உரைத்தான் அறிவின் காண. அதாவது மாண்டாரை உய்விக்கும் மருந்தொன்று உடல் வேறு பகிர்களாக தீண்டாலும் பொருந்துவிக்கும் ஒரு மருந்து. படைக்கலங்கள் கிடைப்பது ஒன்றும் மீண்டேயும் தம் உருவை அருளுவது ஒரு மெய்மருந்தும் உள. வீர ஆண்டு ஏகி கொணர்தி என அடையாளத்தோடும் உரைத்தான் அறிவில் மிக்கான். அறிவில் மிக்கவனாகிய ஜாம்பவான் என்ன சொல்றான்? மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றும், இறந்தவர்களை பிழைக்க வைக்கின்ற ஒரு மருந்து இருக்கு, அதுக்கு பேர் சஞ்சீவ கரணி. சஞ்சீவ கரணி
மெய் வேறு வகைகளாக கீண்டாலும் உடம்பு மிருத சஞ்சீவினி அப்படின்னு மிருத சஞ்சீவினி, சஞ்சீவ கரணி. மருந்து ஒன்றும் உடல் உடல் இல்ல மெய் வேறுன்னு போட்டுருக்காரு பாடம். செத்து போறவன் முழு உடம்பா போய் விட்டு செத்து போயிருந்தா அது ஒண்ணு, உடம்பு துண்டுகளா போய் செத்து போயிருந்தா உடம்பையும் வேறு வகைகளாக கீண்டாலும் பொருந்துவிக்கும், கிழிந்து விட்டாலும் உடல் வெவ்வேறு துண்டுகளாக போய் இருந்தாலும் பொருந்துவிக்கும் மருந்து ஒன்றும் மொட்டை வைக்கும், அவற்றை பொருத்துகின்ற ஒரு மருந்தும், படைக்கலங்கள் கிளர்ப்பதொன்றும். கிளைப்பது கிளர்ப்பது, கிளர்ப்பதுதான் சரியா உடம்புல குத்தி இருக்கின்ற அந்த அம்புகள் வெளியேற்றுகின்ற விசல்யகரணி என்பது. சல்ய அப்படிங்கிறதுக்கு அம்புன்னு பொருள், விஷயம் அப்படின்னா அது வெளியேற்றுவது. இந்த உடம்பை பொறுத்து சந்தானகரணி. மீண்டேயும் தம் உருவை அருளுவதோர் மெய் மருத்துவம், அதுக்கு சாவர்ணிய கரணியா. அதாவது தன்னுடைய உருவத்தை திருப்பி டிஃபிகரா இருந்தாலும் மறுபடி பழைய உருவையே அதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி சொன்னீங்களா? இருக்கலாம், அந்த மாதிரி வரும். இல்ல இது எல்லாமே வந்து இப்போ தேவையான மருந்து. நீ வீரனே இவற்றை எல்லாவற்றையும் சென்று கொண்டு வா என்று அடையாளத்தோடு உரைத்தான். அதே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிட்டேன். விசல்யகரணி அப்படிங்கிறது வந்து அடையாளம், என்னால அடையாளம் காணப்பட்டேன். அதாவது எனக்கு தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை நான் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் ஒரு குழவை கொட்டிடுச்சு. இந்த இடத்துல கொட்டி கொப்பளம் வந்துடுச்சு. அதோட தான் நான் போயிருக்கேன். அங்கே வந்து அந்த ஆசிரமத்தில் போய் இறங்கின உடனே அந்த கொப்பளத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது விசல்யகரணி இருக்குது, அதை எடுத்து 2 இலையை கசக்கி அது மேலே வச்சுருக்கேன். உள்ளே கொடுக்கு இருக்குது, கொடுக்கு வந்துடுவோம். விசல்யகரணி இது கேள்விப்பட்டிருக்கு, இது படிச்சிருக்கேன். இருக்கா என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வேறு போட்டுருக்கு. ஒன்றுமே இல்லை, இந்த நீளமாக ஒரு தண்டு இருக்கும், நுனியில் ஒரு மஞ்சள் பூ பூக்கும் சின்னதாக. அதை எடுத்து கையை வச்சுட்டு தாத்தா தாத்தா கொடி கொடு அப்படிம்பாங்க. கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுத்துவாங்க. அந்த செடி தான் அதை அதுலேருந்து 2 இலையை கசக்கி தடவினாங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஃபியூ மினிட்ஸ் அந்த கொடுக்கு வெளிப்பட்டு வெளிப்பட்டு இதெல்லாம் ஒன்றும் பொய்யில்லை, இந்த மாதிரி ஏதோ மருந்துகளுடைய பேரெல்லாம் இருக்கு. இன்னும் கூட சஞ்சீவகரணி, ஆக்சுவலி சஞ்சீவகரணி அப்படின்னு ஆயுர்வேத மருந்துக்கு பேர் இருக்கு. கோட்டக்கல் ஆயுர்வேத வைத்தியசாலாம் கேட்டா கிடையாது. இந்த மருந்து ஒரு 4ம் பயோததி அலோபதி மாதிரி பயோததியை கலக்கிய ஞான்று எழுந்த தேவர் உண்ணி அமைந்தனர். மறைக்கும் எட்டாத பரஞ்சுடர் உலகம் 3ம் தன் இருத்தால் உள் அடக்கி பொழுதின் யான் முரசும் சாற்றும் மேலை அன்னவை கண்டு உயாவுதலும் தொல்முனிவர் அவற்றில் இயற்க அறிவித்தாரால். இது எப்படி இவனுக்குலாம் தெரிய வருது அப்படிங்கிற கதையை அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்ன மருந்து ஒரு 4ம் பயோததியை கலக்கிய ஞான்று எழுந்த தேவர் உண்ணி அமைத்தனர். மறைக்கும் எட்டாத பரஞ்சுடர் இவ்வுலகம் 3ம் தன் இரு தாள் உள்ளடக்கி பொலிபொழுதும் யான் முரசம் சாற்றும் வேலை அன்னாய் கண்டு உயாவுதலும் தொல் முனிவர் அவற்று ஏற்க அறிவித்தாராம். இன்ன மருந்து ஒரு நான் இப்ப 4 மருந்தோட பேர் சொன்னேனே, இதெல்லாம் எப்ப ஏற்பட்டதுன்னா பயோததியை கலக்கிய ஞான்று எழுந்த தேவர்கள். பயோததினா பார்க்கடல், பயம்னா பால், பயோததி பய உததி, உததினா கடல், பய உததினா பார்க்கடல். பயம்னா பால், பயோதரம் அப்படின்னாலே மார்பகம் அப்படின்னு. பயோதரம்னா மார்பகம், பயோததினா பார்க்கடல். முன்னமே வீன்ற முழு புது பயோததியோ பன்னகாதிப பாயலோ. பய உதவியா? பய உததி, கடல், அது சேர்த்து பயோததினோ. அந்த இதுல வில்லிபாகத்துல முன்னமே துயின்ற முழு பயோததியோ பன்னகாதிப பாயலோ
ஈரப்பயோதற்கும் ஆகாயம் மயில் பின்னமே துயின்ற பச்சை ஆளிலையோ என்ன மாதவம் செய்ததி சிறு குடில் என்றான். விதுரனுடைய குடிசையில வந்து தங்குறான் இல்லையா கிருஷ்ணன், துரியோதனனுடைய மாளிகையெல்லாம் விட்டுட்டு அப்படி தங்கும்போது விதுரன் பாடுற பாட்டு, முன்னமே துயின்ற முழு வயோததியோ பன்னகாதிப பாயலோ ஆதிசேஷன் பச்சை ஆளிலையோ என்ன மாதவம் செய்தது சிறு குடில் என்றான். வயோததியை கலை ஞாண்டு எழுந்த தேவர் உண்ணி அமைத்தனர். தேவர்கள் நன்றாக சிந்தித்து அந்த மூலிகைகளை அமைத்தார்கள், உருவாக்கினார்கள். அதாவது பார்க்கடலை கடையும் போது மூலிகைகள் வருது அப்படின்னே கேட்டகரைஸ் பண்றாங்க, ஓஷதிகள்லாம் வருது. தேவர் உண்ணி அமைத்தனர் கேட்டகரைஸ் பண்ணாங்க. மறைக்கும் எட்டாத பரஞ்சுடர் திருமாலி இவ்வுலகம் ஒன்றும், இந்த மூன்று உலகங்களையும் தன் இருதாள் உள்ளடக்கி பொறி பொழுதின் இரண்டு கால்களாலே அளக்கின்ற அந்த பொழுதுல நான் தான் வந்து முரசு அடிச்சிருந்தேன் சாற்றும் வேலை. நான் முரசு அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்னவை கண்டு அந்த மூலிகைகளை பார்த்தேன். எப்படி ரொம்ப ரொம்ப பழைய ஆளு ஞாபகம். அன்னவை கண்டு உயாவது பார்த்தோமே இவனை வந்து கரை கண்டனாக இல்லாமல் நல்ல கண்டனாக பார்க்கிறீங்க. பாட்டெல்லாம் சொன்னேன். இவர் ஜாம்பவன் தான் சொல்றேன். ஜாம்பவன் ஜடாயு எங்க வர? ஜடாயு தான் போயாச்சு. முதல்ல பார்க்கும்போது இது அரண்ய காண்டத்துல மன்மதன் உருவத்தோட பாத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. சரி, அன்னவை கண்டு உயாவுதல் நான் என்னன்னு விசாரிச்சேன். உஷாவுதல் தான் உயாவுதல். தொல் முனிவர் அவற்று இயல் எற்கு அறிவித்தார். பழைய முனிவர்கள் அவற்றுடைய தன்மையை எனக்கு சொன்னார்கள். இம்மருந்து காத்து உரையும் தெய்வங்கள் இதவா இறங்கா யார்க்கும் நெய் மருங்கு நெருநேமி படையும் அவற்றுடனே நிற்கும் பொய்மருங்கு நில்லாதாய் புரிகின்ற காரியத்தின் பொதுமை நோக்கி கைமருங்கு உண்டாம் இன்னை காவா என்று அப்புறம் போய் கறக்கும் என்றான். இம்மருந்து காத்து உரையும் தெய்வங்கள் எண்ணிலவால் இறங்காயாக்கும். இதுல கொஞ்சம் பாடம் வரும். இம்மருந்து காத்துரைவ எண்ணிலவால் தெய்வங்கள் இறங்காயாக்கும். அதேதான், இந்த மருந்துகளை காத்து கொண்டிருப்பவை எண்ணில்லாத தெய்வங்கள், அவை யாருக்கும் இறங்காது. உக்ர தெய்வம். நெய்மருங்கு படரகில்லா நெடுநேமி படையும் அவற்றுடனே நிற்கும். நெய் பூசியதும் நெய்மருங்கு படரகில்லா, அதாவது அருகே செல்வதற்கே முடியாத நெடுநேமி படையும் சக்கரப்படையும் அந்த தெய்வங்களுடனே நின்று கொண்டிருக்கும். பொய் மருங்கி இல்லாதாய், பொய் அருகாமையில் கூட நிற்காதவனே, பொய் மருங்கி இல்லாதாய் புரிகின்ற காரியத்தின் பொதுமை நோக்கி, நீ செய்ய போகின்ற காரியத்தினுடைய தன்மை, பொதுமைனா பயன், தன்மை, விளைவு, அவற்றை பார்த்து பொய்மருங்கி நில்லாதாய் புரிகின்ற காரியத்தின் பொருளை நோக்கி கைமருங்குண்டாம் நின்னை காவாய் என்று அப்புறம் போய் கறக்கும் அப்படிங்கிற. அதாவது அந்த மருந்துகள் தானாவே உடைய கையில வந்து சேரும். காவல் காக்கிறவங்க எல்லாம் ஐயா சரணம் என்னை காக்க வேண்டும் அவங்க விளக்கிடுவாங்க. நின்னை காவாய் என்று அப்புறம் போய் கறக்கும். உன்னை பார்த்து எங்களை காப்பாயாக என்று சொல்லி அப்புறம் போய் ஒளிந்து கொள்ளும், மறைந்து கொள்ளும். இங்கு இதுவே பணியாக பிறந்தோரே என் கோர்க்கு யாதும் தீங்கிடையூரே இல்லாமல் திருப்புதீர் போய் என சொல்லி அவரை தீர்ந்தார். ஓங்கினன் வான் நெடு முகட்டை உற்றன் பொன் தோல் இரண்டும் திசையோடு ஒக்க வீங்கின ஆகாயத்தை விழுங்கினே எனவதர்ந்தான் வேதம் பொய்மான். இதுவே பணியாகில் இறந்தோரும் பிறந்தோரே எம் கோர்க்கு யாதும் தீங்கு இடையூறு எய்தாமல் திருட்டுதிர் போய் என சொல்லி அவரை தீர்ந்தான். ஓங்கினன் வான் நெடுமுகட்டை உற்றனன் பொன் தோல் இரண்டும் திசையோடு ஒக்க வீங்கின ஆகாயத்தை விழுங்கினனே என வளர்ந்தான். வேதம் போல்வான். வேதம் போன்ற அனுமன் என்ன சொல்றான்? ஈங்கி இதுவே அப்படியா, இவ்வளவுதான வேலை
அப்படின்னா இறந்தோரும் பிறந்தோரே, இறந்தோரும் பிறந்தோர். ஓகே, அப்படியே இறந்தோரெல்லாம் மீண்டும் பிறந்தார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இவர் என்ன டார்கெட் எடுக்கிறாருன்னா மிட்நைட் 12 o'clock எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதான் அவரோட டார்கெட். என் கோக்கு யாதும் என் தலைவனாகிய ராமனுக்கு யாதும் தீங்கிடையூற எய்தாமல், எந்த தீங்கும் இடையூறு எய்தாமல் திருட்டுது போய் பாதுகாத்து கொண்டு நில்லுங்கள் என சொல்லி அவரை தீர்ந்தான் என்று சொல்லி அவரை விட்டுவிட்டு அந்த பக்கம் போனோம். திருட்டுதல் அப்படின்னா தெளிவித்தல், கேட்டுதல். திருட்டுதல்னா தெளிவித்தல் என்று சொல்லிவிட்டு ஓங்கினன் வான் நெடுமுகட்டை உற்றனன் பெரிதாக வளர்ந்து வானத்தினுடைய மேல் முகட்டு வரை ஓங்கிவிட்டான். பொன்தோல் இரண்டும் திசையோடு ஒக்க வீங்கின, இரண்டு தோள்களும் திசைகளை தொடுமாறு வீங்கின. ஆகாயத்தை விழுங்கினனே என ஆகாயத்தை விழுங்கி விட்டார் என்று சொல்லுமாறு வளர்ந்தான். கோளோடு தாரகைகள் கோத்தமைத்த மணியார கோவை போன்ற தோளோடு தோள் அகலம் 1000 யோசனை அளவு சொல்ல வந்தான். தாளோடு தாழ்வையற்க இடமிலது ஆயின இலங்கை தடக்கை வீச நீளோடு திசை போதான் விசைத்தெழுவான் உருவத்தின் நிலை இதம்மா. அனுமனுடைய கால கிரகங்கள் சுத்திட்டு இருக்கிற மாதிரி வருமே அந்த இது வந்து கழுத்துல மாலை, கழுத்துல மாலை. அது கிரகங்கள் கால சுத்திட்டு அங்க சீதைக்கு காட்சி கொடுத்த போது கோளோடு தாரகைகள் கோத்தமைந்த மணியார கோவை போன்ற 9 கிரகங்களும் நட்சத்திர கூட்டங்களும் அனுமனுக்கு மார்பிலே அணியக்கூடிய மாலை போல அதெல்லாம் கோத்தமைந்தது போல இருந்தன. தோளோடு தோடா அகலம் 1000 யோசனை சொல்ல போனான். இந்த தோடு வரைக்கும் கணக்கு பண்ணோம்னு சொன்னா 1000 யோசனைன்னு சொன்னாலும் போராது. அப்படி இருந்ததுன்னா அவ்வளவு உயரம் அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் என்ன அங்க போய் சும்மா அப்படி எட்டி பார்த்து எடுத்துன்னு வர தாளோடு தாழ்மையேற்க இடமில்லாது 1000 இலங்கை. ஒரு காலை வச்சாரு, அடுத்த காலை எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. முதல் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பாதத்தை பேர்த்து அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இலங்கை 1000 இலங்கை தடக்கை வீச நீரோடு திசை போதா கை அப்படி வீசறதுக்கு திசைகள்ல இடம் இல்லை. இசைத்திடுவான் உருவத்தின் நிலையிடமா. ஆகாயத்துல கிளம்புவனுடைய உருவம் இப்படிப்பட்ட நிலையதாக இருந்தது. வால் விசைத்து கை நிமிர்த்து வாயினையும் சிறிதகல வகுத்து மான கால் நிலத்தின் இடை ஊன்றி உரம் நெருக்கி கழுத்தினையும் சுருக்கி காட்டி தோல்மயில் குந்தளம் சிலிர்ப்ப விசைத்தெழுந்தான். இலங்கை அவ்விலங்கை துளங்கி சூழ்ந்த வேலையில் புக்கு அழுந்தியதோர் மரக்கலம் போல் சுரித்துளைய விசையத்தோளான். நிறைய பாடல்கள் இந்த வர்ணனை அப்படியே கடல் தாவு குடல் அதுல இருந்து அப்படியே கேட்டான். ஸ்பிரிண்ட் பிஃபோர் அத வாய்ஸ் பிஃபோர் ஸ்பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அது நீங்க என்ன சொல்றீங்க? நிறைய பாடல்கள் பழைய புஸ்தகத்துல எல்லாம் அது ஏதோ ராவுக்குள்ள நீங்க கல்தாரை 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 காம்பூர் வால் விசைத்து கை நிமிர்த்து வாயினையும் சிறிது அகல வகுத்து வாளை உயர்த்தி கொண்டு அது கேள்வி சக்தி நிறுத்து கை நிமிர்த்து கையை நீட்டிக்கொண்டு ஏதோ ஒரு ராமாயணத்துல அவர் சூரியன் எடுத்து கத்தத்துல இடுக்கிட்டு போனாருன்னு வரும். எதுல ஞாபகம் எனக்கு எங்க படிச்சேன்னு உதிச்சிட கூடாதுன்றதுக்காக சூரியனை கத்தத்துல இடுக்கிட்டு போய் மருந்து மலை எல்லாம் கொண்டு வந்து அவன் உயிர் எழுந்த அப்புறம் ஈவில் ரிலீஸ் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு நாடுடைய இதுல இருக்கலாம். கை நிமிர்த்து வாயிலையும் சிறிது அகல வகுத்து வாயை இழுத்து கொண்டு யூ நீட் டு இன்ஹேல் ஏர் மான கால் நிலத்தினை பெருமை பொருந்ததாக அந்த காலை பூமியில அழுந்த ஊன்றி உரம் நெருக்கி மார்பை சுருக்கி கொண்டு கழுத்தினையும் சுருக்கி காட்டு கழுத்தையும் இழுத்து கொண்டு
தோல்மையில் குந்தளம் செழிப்ப. அவனுடைய உடல் ரோமங்கள் எல்லாம் செலுத்திக் கொள்ள விசைத்தெழுந்தான். தொடங்கி சூழ்ந்த வேலையில் புக்கு அழுந்தியது ஒரு மரக்கலம் போல் சுரித்து உலக வச்சு போறான். அப்படி எழுந்த வேகத்துல என்னாச்சு, இந்த லங்கை தள்ளாடி போச்சான். அது இருக்கிற இடத்துல இருந்து அப்படி ஒரு தடவை தொடக்கம் இலங்கை வேலையில் புக்கு அழுந்திய மரக்கலம் போல கடல் நடுவில் அகப்பட்டு கொண்ட புயல்ல அகப்பட்டு கொண்ட ஒரு கப்பலை போல அந்த லங்கையாவது அப்படி ஒரு ஆட்ட ஆடி நின்று சுரித்து விளைய ஆக்சுவலி அனிமேஷன்ல இத பிரமாதமா ஆமா ஆக்சுவலி இந்த வர்ணனையா ரொம்ப பிரமாதமா இந்த ஹனுமானுடைய பேருருவம் எடுக்கும் போது அப்படியே எடுக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே ஒரு மேப் காமிக்கிற ஏரியா அப்படியே இலங்கை இருக்குல்ல அந்த இலங்கை வந்து ஒரு கால் மட்டும் அங்க அப்படி இருந்துட்டு இன்னொரு கால் அப்படியே இந்தியா மேப்ல அப்படி வைக்கிற மாதிரி காமிச்சு எப்படி இருக்கும் பாருங்க அனிமேஷன்ல பிரமாதமா காமிக்கலாம் இல்லையா? படி அடுத்த போட்டு நான் தான் நீங்க 35 வரைக்கும். கிழிந்தனமா மழைக்குளங்கள் கீழ்ந்தது நீண்ட அகல் வேலை கிழக்கும் மேற்கும் பொழிந்தன மீன் தொடர்ந்தெழுந்த பொறுப்பினம் தருக்குலம் பிறகும் பொங்கி அழிந்தன வானவர் வானம் ஆகாய திரையன பேர் ரசனி என்ன விழுந்தன நீர்க்கடல் எழுந்த ஏறின மேல் கீறின போய் திசைகள் எல்லாம். கிழிந்தன மாமழை குளங்கள் கீழ்ந்தது நீண்ட அகல் வேலை கிழக்கும் மேற்கும் பொழிந்தன மீன் தொடர்ந்து எழுந்த பொறுப்பினமும் தருக்குலமும் பிறவும் பொங்கி அழிந்தன வானவர் மானம் ஆகாயத்து இடையன பேர் அதனி என்ன விழுந்தன நீர்க்கடல் அழுந்த ஏறின மேல் கீழின போய் திசைகள் எல்லாம். அவர் ஆகாயத்தில் கிளம்பின உடனே மேகங்கள் எல்லாம் பிளவுபட்டு விலகின. கிழிந்தன மாமலை குலங்கள் கீண்டது நீண்டு அகல் வேலை நீளவாகல கடல் பிளந்து வழி விட்டது. அந்த போர் வேகத்துல நீண்டது நீண்ட அகல் வேலை கிழக்கும் மேற்கும் பொழிந்தன மீன் நட்சத்திர கூட்டங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் உதிர தொடங்க தொடர்ந்து எழுந்த பொறுப்பினமும் தருக்குலமும் பிறவும் பொங்கி அழிந்தனவானவர்மா. அவர் எழுந்துக்கும் போது கூடவே எழுந்து கொண்ட மலைகளாலும் மரங்களாலும் தாக்கப்பட்டு ஆகாயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவர்களுடைய விமானங்கள் எல்லாம் அடிபட்டு இருந்தார். அப்படி அந்த மலையும் மரம் அவர் கூட கிளம்பி நேர போய் ஆகாயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவ விமானங்களை போய் தாக்கி அது அழிந்தார். ஆகாயத்து இடைய பேர் அத்தனை என்ன விழுந்தன விழும்போது பெரிய இடி போல விழுந்தார். விழுந்தவை கடல்ல விழுந்த நீர்க்கடல் அழுந்த அப்படி கடல்ல விழ ஏறி அப்படி பட்டது தெரிக்க இல்லையா அது போய் அப்படி தெரிக்கக்கூடிய நீரானது எல்லா திசைகளில் விழுந்தார். பெரிய பாட்டு பாய்ந்தனங் அப்பொழுதத்தே இல்ல பாய்ந்தனங் அப்பொழுதத்தே அப்பொழுதே தான் வரும். இல்ல அப்பொழுதத்தேன்னா மாத்திர சரி வரல பாருங்க. பாய்ந்தனங் அப்பொழுதே பருவரைகள் இறைப்பலவும் வடபாகத்து சாய்ந்தன பேர் உடல் பிறந்த சண்டமா ருதம் வீச தாதை சால ஓய்ந்தனன் என்று உரை செய்ய விசும்பூடு படர்கின்றான் உரு வேகத்தால் காய்ந்தன வேலைகள் வேகம் கரிந்தனவின் தெரிந்த பெரும் காணம் எல்லாம். பாய்ந்தனன் அங்கு அப்பொழுதே பருவரைகள் என பலவும் வடபாகத்து சாய்ந்தன பேருடல் பிறந்த சண்டமாருதம் வீச தாதை சால ஓய்ந்தனன் என்று உரை செய்ய விசும்பூடு படர்கின்றான் உருவேகத்தால் காய்ந்தன வேலைகள் மேகம் கரிந்தன வெந்து எரிந்த பெருங்கானம். அனுமன் பாய்ந்தான் பருவரைகள் எனப்பலவும் வடபாகத்து சாய்ந்தன. காத்து பெரிய புயல் காத்து அடிக்கும் போது எல்லா மரங்களும் ஒரு பக்கமா சாயிற மாதிரி காத்து அடிக்கிற பக்கம் சாயிற மாதிரி இவர் போற திசையான வட திசைக்கு எல்லா மலைகளும் சாய்ந்து விட்டன.
பேருடல் பிறந்த சண்டமானது வீச அந்த பெரிய உடலில் இருந்து கிழித்து கொண்டு அவர் போகும்போது ஏற்பட்ட காற்றாங்க அந்த மருதமாக வீச தாதை சால ஓய்ந்தனன் என்பவர்கள் அவங்க அப்பா ஒண்ணுமே இல்லை அவருக்கு அவருடைய அடிக்கிற காத்து வேகத்துக்கு என்று உரை செய்ய விசும்போடு படர்கின்றான் ஆகாயத்தில் செல்லுகின்றான் ஒரு வேகத்தால் அவனுடைய உருவத்தின் வேகத்தினால காய்ந்தன வேலைகள் கடல் வறண்டது மேகம் கரிந்தன மேகம் எல்லாம் தீந்தன வெந்தெறிந்த பெருந்தானம் எல்லாம் போற வழியில இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் குப்புன்னு தீப்பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தது